ராஜாவை தோற்கடித்து ஆயிரக்கணக்கான யூதர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகுது. இது 597 கிமுல நடக்குது. அந்த கைதிகள்ல ஒருவன் ஒரு இளம் ஆசாரியன் எசேக்கியேல். அவன் செபார் ஆற்றருகே வாழ்கிறான், ஒரு அயல் நாட்டில் கவலையுடன். அப்போது ஒரு விசித்திரமா நடக்குது. வானத்துல ஒரு புயல், இடி முழங்குகிறது. எசேக்கியேல் ஒரு அதிசய காட்சியை பார்க்கிறான். 4 முகங்களுள்ள உயிரினங்கள், சக்கரங்களுக்குள் சக்கரங்கள், ஒளிரும் ஒரு நாற்காலி. இது ஒரு தெய்வீக காட்சி. அங்கேயே தேவன் பேசுகிறார், நாட்டை இழந்த நிலத்தில். அவர் சொல்றாரு, கடின மனதுள்ள ஜாதியிடம் உன்னை அனுப்புகிறேன், அவர்கள் கேட்கட்டும், இல்லை என்றாலும் நீ பேச வேண்டும். இனி எசேக்கியேல் ஆசாரியன் அல்ல, அவன் ஒரு தீர்க்கதரிசி, தேவனின் காவல்காரர். எசேக்கியேல் மற்ற தீர்க்கதரிசிகளைப் போல பேசவில்லை. அவன் நடித்து காட்டுகிறான் தேவனின் செய்தியை. இஸ்ரவேலின் பாவங்களை காட்ட 390 நாட்கள் படுக்கையில் ஒரு புறமாகவே படுக்கிறான். அவனுக்கு சாப்பாடாக கோதுமைகளை எருவில் சமைத்து சாப்பிட வேண்டும், அளவாக தண்ணீர் அருந்த வேண்டும். நாடு எப்படி இழிவாக போகிறது என்பதற்கான சின்னம். அவன் தலைமுடியையும் தாடியையும் சவரன் செய்து 1/3 பங்கை எரிக்க வேண்டும், மற்றவை தூவ வேண்டும், கொஞ்சத்தை எடுத்து முடிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது எதிர்காலத்தை சொல்லும் சின்னங்கள். மக்கள் சொல்கிறார்கள் இவன் பைத்தியக்காரன் என்று. ஆனால் அவன் சொன்னது நிஜமாகவே நடந்து கொண்டு வருகிறது. எருசலேம் வீழ்ந்து விட்டது, ஆலயம் அழிந்து விட்டது. அப்போது தேவன் எசேக்கியேலுக்கு இன்னொரு காட்சியை காட்டுகிறார். ஒரு உளறிய எலும்புகளின் பள்ளத்தாக்கு. அவர் கேட்கிறார், இந்த எலும்புகள் மீண்டும் உயிர் கொள்ளுமா? எசேக்கியேல் பேசுகிறான். அப்பொழுது எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைகிறது, உயிர் பெறுகின்றது. ஒரு வலிமையான செய்தி, இறப்பிலிருந்தும் தேவன் உயிர் தரலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது தானியேல். அவன் எசேக்கியேலுக்கு முன்பே சிறுவயதில் பாபிலோனுக்கு அழைத்து செல்லப்பட்டான். அவன் அழகானவன், புத்திசாலி, அரசு குடும்பத்தை சேர்ந்தவன். பாபிலோனியர்கள் அவனின் பெயர், மொழி, உணவுகள் எல்லாவற்றையுமே மாற்றி அரசு ஊழியராக மாற்ற முயல்கிறார்கள். ஆனால் தானியேல் மறுக்கிறான். அவன் ராஜாவின் உணவும் மதுவும் குடிக்க மறுக்கிறான். தேவனோ அவனுடைய விசுவாசத்தை பாராட்டுகிறார். தானியேல் ஏமாற்றும் அரசு அதிகாரிகளை விட அறிவாளியாக மாறுகிறான். பிறகு தானியேலுக்கு தீர்க்க தரிசனங்கள் வர ஆரம்பிக்கின்றன. தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மண்ணாலான உருவான சிலைகள், கடலில் இருந்து எழும் 4 மிருகங்கள், தேவனின் நித்திய ராஜ்யத்தின் காட்சி. இவை எல்லாம் உலகத்தின் எதிர்காலம். தானியேலின் நண்பர்கள் சத்ரக், மேஷக், அபேத்நேகோ ஒரு தங்கத்தாலான விக்கிரகத்துக்கு வழிபட கட்டளையிடப்படுறாங்க. ஆனால் அவர்கள் வழிபடவில்லை. அதனால் அவர்கள் நெருப்பு குழியில் வீசப்படுகிறார்கள். ஆனால் நெருப்பு அவர்களை எதுவும் செய்யவில்லை. அவர்களோடு 4வது ஒருவரும் இருக்கிறார். தேவபுத்திரனை போல ஒளி வீசுகிறார்.